நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 27/7/2024 ஆடி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. சப்தமி திதி இரவு 9:20 வரை, பின்பு தேய்பிறை அஷ்டமி. ரேவதி நட்சத்திரம் பகல் 1 மணி வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். பிரபாலிஷ்ட யோகம் பகல் 1 மணி வரை, பின்பு சித்த யோகம். இன்று வாஸ்து நாள் காலை 7:30 முதல் 8-6 மணிக்குள் மனை பூஜை செய்ய மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரனானவர் மதியத்திற்கு பிறகு சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் 2இல் குரு 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறைந்து மன நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பொருட்களுக்கு சந்தையில் சிறப்பான விலை கிடைப்பதால் அதிகப்படியான அனுகூலங்களை அடைவீர்கள். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு நிலையானது ஏற்படும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாயும் 3இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சந்திரனானவர் காலை வேளையில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் வந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். ஒரு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரனும் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனானவர் 9, 10 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சனியானவர் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகி ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள்.
புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ராசிக்கதிபதி சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் மதியம் 1 மணி வரை சந்திரனானவர் 8இல் சஞ்சரிப்பதாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை மதியத்திற்கு பிறகு மேற்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சிறு வாய்ப்பையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை மாலை வேளையில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு, லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் மதியம் 1 மணிக்கு பிறகு சந்திராஷ்டமானது தொடங்குவதால், அதாவது சந்திரனானவர் இன்று மதியம் 1 மணிக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அதனால் மதியத்திற்கு பிறகு தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களது மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, சுக்கிரன் சூரியன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். பெண்கள் வழியில் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் 9இல் சுக்கிரன் 10இல் புதன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு லாபகரமான நிலையானது இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனையெல்லாம் கூட தற்போது தீர்ந்து ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியருடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் 9இல் புதன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். சந்திரனானவர் மதியத்திற்கு பிறகு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், டென்ஷன், பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில்
வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் அடைய வேண்டிய அனுகூலத்தை நீங்கள் அடைய முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதாலும் 7ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சந்திரனானவர் இன்று மதியம் 1 மணிக்கு பிறகு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படலாம். பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களுடைய பணியும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் செவ்வாய் 6ல் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். காலை வேளையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வேலைக்கு செல்பவர்கள் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துவது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் செவ்வாய் 5ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறையக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.